ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள், அதாவது கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ். இந்த கேல் பிளாடர்னா என்ன, இதில் எப்படி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, இதுக்கு நம்மளோட மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். இந்த கேல் பிளாடர் அப்படின்றது நம்மளோட கல்லீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பைல் பிக்மெண்ட் அப்படின்னு ஒன்று சுரக்கும். ப்ளஸ் வந்துட்டு பித்த நீர் வந்து ஃபுல்லாகவே அதில் தான் கலெக்ட் ஆகுது. இந்த பித்த நீர் தான் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உணவு வடிவில் எடுத்துக்கக்கூடிய ஃபேட் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த பித்த நீர் வந்து யூஸ் ஆகுது. இந்த பித்த நீரில் வந்துட்டு இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸில் வந்து ஏதாச்சும் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து அந்த பித்த நீர் எல்லாமே சின்ன சின்ன உருளை கற்கள் மாதிரி, அதாவது கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஷேப் ஆகி ஃபார்ம் ஆகி ஸ்லட்ஜ் ஆகி, அதாவது சகதி மாதிரி மாறி அதுக்கடுத்து சிறு சிறு கற்களாக வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து அந்த பித்த நீரோட சுரப்பை வந்து கம்ப்ளீட்டாக தடை பண்ணி ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து இந்த ப்ராசஸில் தான் வந்துட்டு நமக்கு வந்து பித்த நீர் பை கற்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கற்கள் வந்துட்டு உடையக்கூடியதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி இல்லாமல் 80% ஆஃப் த கற்கள் வந்து இதில் வந்துட்டு கொழுப்பால் ஆனது, ப்ளஸ் 20% வந்து உப்புகளால் ஆனது. ஸோ முழுக்க கொழுப்பால் ஆனது தான் வந்து நம்மளுடைய கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ். இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏஜ் குரூப்லுக்குமே வரும். அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கூட வரலாம், மிடில் ஏஜுக்கு வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க, இதோட காசஸ் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கிப்டு மீல்ஸ், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு அதே மாதிரி விரதம் நான் நிறையா இருக்கேன், ஃபாஸ்டிங் முறைகள் வந்து நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசால்ட்டாக வந்துட்டு நான் 2 days கூட சாப்பிடாமல் இருப்பேன், 1 week கூட சாப்பிடாம நான் வெறும் வாட்டர் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் டாக்டர், நான் வந்து ஜூஸ் டயட்லேருந்து டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்கள் வந்து ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி நிறையா எண்ணெய் பதார்த்தங்கள் ப்ளஸ் வந்து கொழுப்பு சேர்ந்த உணவுகள், கொலஸ்ட்ரால் சேர்ந்த உணவுகள் வந்து நிறையா எடுக்கிறதுனாலையும், துரித உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா எடுக்கிறதுனாலையும், ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதே மாதிரி வந்து எப்பயுமே நான் வந்து இப்போ ஒரு சம்மர் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து ஜில்லுன்னு குடிப்பேன் டாக்டர். அதே மாதிரி நிறைய ஏரேட்டட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். எப்பயுமே எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 7up குடிப்பேன், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து 3 to 4 liters வந்து வாட்டர் குடிக்கணும். இந்த மாதிரி நிறைய வாட்டர் குடிக்கும் போது தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் நொதிகள் எல்லாமே கரெக்டாக சுரந்து, அதே மாதிரி ஒரு ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகட்டும், ஒரு கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகட்டும், இல்லாட்டி போனால் நம்மளோட ஃபேட் டைஜஷனுக்குமே வந்துட்டு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து நம்மளோட பாடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வேணாலும் நமக்கு வந்து பித்தப்பை கற்கள் வரும். அதே மாதிரி ஓவர் வெயிட்டில் இருக்கிறது, ஒபிசிட்டியாக இருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் வந்துட்டு நமக்கு வந்து பித்தப்பை கற்கள் வந்து வரும். இந்த பித்தப்பை கற்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அப்பர் அப்டாமினல் பெயின், அதாவது நம்மளுடைய விலா எண்புக்கு கீழே வந்து வலது பக்கம் வந்து ஒரு வலி வரும், அதாவது ஒரு ஷார்ப்பான பெயின் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு குழின்னு சொல்லுவோம், 2 ரிப்ஸுக்கு இடையிலேயே வந்து சம்டைம்ஸ் எனக்கு வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த பெயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கற்களோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீக் பெயின் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன சாப்பிட்டாலுமே டைஜஷனே ஆகாது, எதுக்கழிச்சிட்டே இருக்கும், என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு டைஜஷன் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நான் சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்குது, ஒரு ஹெவினஸ் பட் ஆனால் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைஜஷன் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், ப்ளஸ் வந்து உங்களோட அப்பர் அப்டாமினல் பெயின் இருக்குது, இல்லை நெஞ்சுக்குழியில் வந்து எனக்கு ஒரு சின்ன பெயின் இருக்குது, அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகி பேக் வரைக்கும் வருது, இந்த மாதிரியான பகுதிகளில் பெயின் இருக்குது, எனக்கு
வந்து நெஞ்சுக்குழியில் பெயின் இருக்குது, இல்லைன்னா வலது பக்கம் வந்து செஸ்ட்டுக்கு கீழே லைட்டாக எனக்கு ஒரு பெயின் இருக்குது, கல்லீரல் பகுதியில் வந்து பெயின் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட யூஎஸ்ஜி ஸ்கேன் ஒன்று எடுத்து பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு உங்களோட எல்எஃப்டியும் வந்து எடுத்து பார்க்கலாம். எல்எஃப்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மஞ்சள் காமாலையை தொடர்ந்து கூட இந்த மாதிரி பெயின்லாம் வேற வரும். ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே பித்தமாக வாந்தியும் வரும். அந்த மஞ்சள் நிறத்தில் வந்து வாந்தி வரும். எழுந்திரிச்ச உடனே வாந்தி, அதுக்கப்புறம் நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் டைஜஷனே ஆகாமல் இருக்கிறது, எதுக்கழிச்சிட்டே வர்றது. அதே மாதிரி வெறும் வயிற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீ காஃபி குடிக்கிறது, எழுந்த உடனே தண்ணி குடிக்காமல் நிறைய டீ காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்னாலையும் நமக்கு வந்து பித்தப்பை கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பித்தப்பை கற்களில் வந்துட்டு நிறைய பேர் இப்போ எனக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் லாஸ்ட் வீக் வந்தபோது சொன்னாங்க, ரொம்பவே யங் ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 22 இயர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பிளாடரவே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தம்பி அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து பித்தப்பை ஸ்டோன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு டாக்டர், ஸோ வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணேன், என்னை வந்து கால் பிளாடர் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன ஏஜ்லேயே வந்து கால் பிளாடர் ரிமூவ் பண்ணுறதுனால அவங்களால வந்துட்டு என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே எது சாப்பிட்டாலுமே டைஜஷனே ஆகாது. அதே மாதிரி மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ஃபேட் டைஜஷன் அப்படின்றதே இல்லாமல் போயிடும். ஸோ பித்தப்பை கற்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு பெயின் வருது, இல்லை எனக்கு பெயின் ரேடியேஷன் இருக்குது, காலையில் எழுந்தவுடனே எனக்கு பித்தமாக வாந்தி வருது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு அப்டாமினல் ஸ்கேன், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்கா, அவங்களோட கல்லீரல் வந்து கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு கால் பிளாடரில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன கற்கள் இருக்கா அப்படின்றத பார்க்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். எந்த சைஸுக்கு மேலே போனால் வந்து நமக்கு சர்ஜரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18 mm மேலே இருக்குது அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 0.5 mm இருக்குது, எனக்கு ஒரு 0.2 mm தான் இருக்குது அப்படின்னா நம்மளோட மருத்துவ முறைகள்லேயே வந்துட்டு இந்த பித்தப்பை கற்களை வந்து கண்டிப்பாக வந்து கரைக்க முடியும். இந்த கற்கள் வந்து நமக்கு வந்து யூரின் வழியோ மோஷன் வழியோ வெளியேறாமல் கண்டிப்பாக வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்னா ஒரு மர்ஃபி சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்ஃபி சைன் அப்படின்னா பெயின் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லாந்து படுத்திருக்கும் போது நம்மளோட கைகளை வந்து அந்த ரிப்ஸுக்கு இடையில வச்சு அழுத்தும் போது நல்ல மூச்சு பேஷண்ட்டை இழுத்து விட சொல்லும்போது அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல பெயின் சொல்லுவாங்க. மூச்சை இழுத்து விடும்போது வந்து பெயின் சொல்லுவாங்க. அப்படி இல்லை மூச்சு நல்லா ஃப்ரீயாக என்னால் இழுத்து விட முடியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பித்தப்பை கற்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரியே இருக்கிறதுனால நமக்கு வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல் அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், அந்த இடத்துல வந்துட்டு தடைப்படலாம். ஒரு 18 mm மேலே இருக்கும்போது வந்து லூமனில் வந்து ஒரு அடைப்பு ஏற்படலாம். இந்த பித்தப்பை அடைப்பு ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ரியாடைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் கூட வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அவங்களுக்கு வந்து கரெக்டாக சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு, என்ன பித்தப்பை கற்கள் தான் இருக்கா, இல்லை அலர்ச்சி ஏதாச்சும் இருக்கா, பித்தப்பையில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்றதை பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ரெடியூஸ் ஆகும். என்ன மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் இந்த பித்தப்பை கற்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பித்தத்தை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் வந்து கொடுக்கணும். பித்தத்தை எது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பெஸ்ட் மெடிசின் பித்தத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம் தான். ஸோ வந்து பித்த சமணி அப்படின்னே சொல்லலாம் அந்த சீரகத்தை. ஸோ வந்து டெய்லி நம்ம சிப் பண்ண வாட்டரில் வந்துட்டு நம்ம சீரக தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம். சீரக தண்ணி அப்படிங்கும்போது வந்துட்டு நம்ம ஒரு பாட்டில், அதாவது ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து சீரகம் நல்லா போட்டு காய வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதை அப்பப்போ சிப் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க லேட்டன்ட் ஹீட் ரெடியூஸ் ஆகும், பித்தமும் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அடுத்து நம்ம வந்து நிறைய வந்து நீர் காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி டையூரெட்டிக் ஃபுட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கணும். சிறுநீர் பெருக்கி உணவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாழைத்தண்டு போன்ற உணவுகளை வந்து அடிக்கடி நம்மளோட உணவில் எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரைகள் நிறையா எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு முள்ளங்கி போன்ற உணவுகள் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸு சீசனல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முலாம்பழம் வந்து தாராளமாக கிடைக்கும். அதே மாதிரி தர்பூசணி தாராளமாக கிடைக்கும், முள்ளங்கியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது, நம்ம சிறுநீர் பிறக்கி உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த கற்கள் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காயை எடுத்துட்டு அந்த பெரிய நெல்லிக்காயை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து ஜூஸரில் அரைச்சிட்டு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நெல்லிக்காய் கூட ஒரு டம்ளர் மோர் சேர்த்து அதை அரைச்சி வெறும் வயிற்றில் வந்து குடிக்கும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் பித்த சமனியாக ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து கற்கரைச்சி ஆக்ஷன்
விஷயம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுநீரை வந்து அதிகப்படுத்தும், பாடியும் வந்து கூலண்ட்டாக வச்சுக்கும். இந்த மாதிரியான உணவு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பித்தப்பை கற்கள் வந்து வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதே மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டு. அதாவது வந்துட்டு டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள், உணவு வகைகள், அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே வந்துட்டு நமக்கு பாடியில் வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. அது கிட்னிலையும் சரி, போத் இந்த கேல் பிளாடர்லையும் சரி, இந்த மாதிரியான கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம இந்த கற்கரைச்சி மூலிகைகளை வந்து நம்ம நிறையாவே தாராளமாக எடுத்துக்கலாம். யோகாசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீத்தளி பிராணாயாமா வந்து தாராளமாக பண்ணலாம். சீத்தளி பிராணாயாமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டங்கை வந்து நல்லாவே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மூச்சு காற்றை வந்து உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு மூச்சை வெளியிடும் போது நம்மளோட பாடி வந்து நல்லாவே கூலண்ட் ஆகும். ஸோ இந்த சீத்தளி பிராணாயாமா ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட பித்தம் வந்து உடம்புல வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகி ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ்க்கு வந்து இந்த பிராணாயாமமும், அதே மாதிரி ஓவர் வெயிட்டில் இருக்காங்க, அவங்க வந்து அண்டர் பிஎம்ஐயில் இல்லை வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் லெவல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க சிறிது நேரம் வந்து வாக்கிங் போகலாம். ஒரு 45 minutes to 1 hour வந்து வாக்கிங் போகலாம். இந்த மாதிரியான எளிய உடற்பயிற்சிகள் ப்ளஸ் வந்து நடைப்பயிற்சி பண்ணும்போது அவங்களோட லிப்பிட் லெவல்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ்க்கு ரீனோன் கேப்சூல்ஸ் அண்ட் ரீனோன் டேப்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து உணவுக்கு முன்பு ரீனோன் கேப்சூல்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 18 mmக்கு கீழே இருக்கக்கூடிய பித்தப்பை கற்கள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம பித்தப்பை கற்கள்னால் என்ன, எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு வரும், அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் அதுக்கு என்ன மாதிரியான மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை அம்பத்தூரிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர், his wellness.